ஏற்கனவே இந்தியா, சைனா ட்ரேட் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. பங்களாதேஷோட இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ரஷ்யா ஆயில் இம்போர்ட்ஸ் குறைக்க சொல்லி யுஎஸ் ஒரு பக்கம். இதுக்கிடையில இந்தியா, யூரோப்பியன் யூனியன் இந்த 2 நாடுகளுக்கு இடையான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யுஎஸோட டாரிஃப் பிரச்சனை மத்தியில இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா நடந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை குடியரசு தினம் அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை. இந்த அக்ரிமெண்ட்னால 2 நாடுகளுக்கு இடையிலான எக்ஸ்போர்ட்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. 96% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸோட டாரிஃப் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்டிஏ பேக்ட் மூலமா. இந்த எஃப்டிஏ பேக்டோட முக்கியமான அம்சம் என்னன்னா கார்ஸ். கிட்டத்தட்ட 25 லட்சம் மதிப்பிலான கார்ஸோட இம்போர்ட் டியூட்டிஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 110% இருந்தது. இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள 30% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10 வருஷத்துல 10% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியா 110% இருந்து 10% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வைனோட டாக்ஸஸ் 150% இருந்து 75% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில், வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸோட டாக்ஸஸ் 45% இருந்து இப்போ 0% குறைச்சிருக்காங்க. மேலும் என்னன்னா மரைன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் லெதர், கெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ், அப்புறம் ஃபர்னிச்சர், டாய்ஸ், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இதெல்லாம் ஏற்கனவே இருந்த டாக்ஸஸ்ல இருந்து இப்போ 0% குறைச்சிருக்காங்க. இந்த எஃப்டிஏ பேக்ட் மூலமா இந்தியாவோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வேலை வாய்ப்பு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே டாரிஃப் இஷ்யூஸ் போயிட்டு இருக்க இந்த ப்ரெஷருக்கு மத்தியில இந்த எஃப்டிஏ பேக்ட் ரிலீஃபா இருக்குன்னு கருதப்படுது.